ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கௌதமி பேசுகிறேங்க. வெல்கம் டு அவர் பாரதி அலுமினி ட்ரஸ்ட் சேனல்ஸ். நம்ம சேனல்ஸை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, ஆமாங்க, நாங்கள் படித்த மகாராணி காலேஜில் எங்கள் டிபார்ட்மெண்ட் பிகாம் சிஏ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் சேர்ந்துங்க ஒரு அலுமினி மீட் வச்சாங்க. எந்த பேட்ச் அப்படின்னாங்க 2007 to 2010 படித்த யூஜி செட்டெல்லாம் ஒரு அலுமினி மீட் பிளான் பண்ணேங்க. பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுங்க. எப்போ அப்படின்னிங்கன்னா 27/4/2025 இப்போ ரீசெண்டாக தாங்க இந்த அலுமினி மீட் வச்சேங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் காண்டாக்ட் பண்ணி எல்லாத்தையும் அலுமினி மீட்டுக்கு வர சொல்லிங்க ரொம்ப சந்திச்சேங்க. அந்த பழைய ஞாபகங்களெல்லாம் பழைய நினைவுகள் ஞாபகங்களெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. காலேஜில் படித்த நினைவுகள்லாம் அப்படியே மனசில் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே எங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. எல்லாருமே இங்கே நான் படித்த ஊரில் இல்லாமல் ஒவ்வொரு ஊரில் அவங்க இருக்காங்க. ஏன் நாங்கள் இந்த ஏப்ரல் மந்த்தை சூஸ் பண்ணோம் அப்படின்னாங்க, இப்போ ஆனுவல் டே லீவுங்கும்போது அவங்களோட குழந்தைகளை கூட்டிகிட்டு அவங்களோட பேரண்ட்ஸை பார்க்க ஊருக்கெல்லாம் வருவாங்க. அந்த சமயத்தில் வச்சோம்னா கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா ஜாயின் பண்ணி அவங்கவுங்கள மெமரிஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இந்த மாதத்தை சூஸ் பண்ணேங்க. வருஷம் காலேஜில் அலுமினி மீட் வைக்கிறாங்க. அவங்க வைக்கிற அந்த அலுமினி மீட் சமயத்தில் எங்களால் ஜாயின் பண்ண முடியாமல் போயிடுதுங்க. ஏன்னா அப்போ எல்லாருமே ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் வெளியூரில் இருப்பாங்க, அவங்களால வர முடியாது. அதனால 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இதாங்க எங்களோட ஃபஸ்ட் அலுமினி மீட்டுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. உள்ளே போகும்போது பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. உள்ளே போகும்போதே நம்மளை பார்க்குறக்கே ஃபஸ்ட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே உள்ளே போயிட்டுங்க காலேஜெல்லாம் பார்த்துட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஹாய் சொல்லிவிட்டு காலேஜில் படித்த மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டுங்க. எப்படி இருந்தா அப்போல்லாம் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பியாகவே இருந்துச்சுங்க அந்த நாள் அவங்கவுங்க அவங்கவுங்க குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பயங்கர சூப்பராக இருந்துச்சுங்க. லைஃப்பில் இந்த நாளை மறக்கவே முடியாதுங்க. ஒரு காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அலுமினி மீட் இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் அலுமினி மீட். அப்படிங்கிறப்போ பயங்கர மெமரிங்க. அது பாருங்க, குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படின்ட்டுங்க. அடுத்து திரும்பினா இன்னும் 3 ஃப்ரெண்ட்ஸுங்க வரும்போதே ஹாய் சொல்லிவிட்டு ஹேக் பண்ணிவிட்டு அவ்வளோ ஃபேஸில் ஒரு சந்தோஷத்தை பாருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எல்லாத்தோட ஃபேஸ்லேயும் அந்த பழைய சந்தோஷங்கள்லாம் அப்படியே காலேஜ் படிக்கும்போது உள்ளே என்ட்ரு ஆகும்போது எப்படி ஒரு ஹாப்பியாக இருக்குமோ அதே ஹாப்பி அப்படியேங்க. எல்லாம் ஒரு ஹாப்பினஸோடு உள்ளே அப்படியே என்ட்ரு ஆகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்களையும் வெயிட் பண்ணி வெல்கம் பண்ணலாங்க. எல்லாமே இந்த காலேஜில் படிக்கும்போது நமக்கு ஒரு கனவுகளோடு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகுவோங்க. அடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அவங்களோடையும் நம்மளோட மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாங்க. எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக உள்ள என்ட்ரு ஆகிறாங்க காலேஜுக்குள்ளே. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வர்றோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த சந்தோஷங்கள் லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த அலுமினி மீட்டெல்லாம் நம்ம வைக்கிறதேங்க. ஏன்னா ஒரு சிலர் காண்டாக்ட் இன்னுமே கிடைக்காமையே இருக்குங்க. அவங்களோட காண்டாக்டையும் நம்ம கண்டுபிடிச்சி திரும்பவும் அடுத்த ஒரு அலுமினி மீட்டில் அவங்களையும் ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசைங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்னால் வர முடியல. கண்டிப்பாக அவங்களும் அடுத்த இந்த மீட் பார்த்ததுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக அடுத்த மீட்டில் கலந்துக்குவாங்க. இல்லை எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். காலேஜ் படிக்கும்போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ஜாலியாக ஒரு எப்படி என்ஜாய் பண்ணியிருக்குமோ அதே மாதிரி தாங்க இப்போவும். எல்லோரும் அந்த காலேஜ் படித்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்குங்க எல்லாத்துக்கும். அடுத்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அப்படியே ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக என்ட்ரு ஆகிட்டே இருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. காலேஜ் படிக்கும்போது எப்படி எல்லாத்தையும் பார்த்தோமோ அதே மாதிரி தாங்க எல்லோரும் அதே ஹாப்பினஸோடு தான் இருக்காங்க. இதை விட வேறு என்னங்க சந்தோஷம் இருக்க போகுது லைஃப்பில். எதுக்காக இந்த அலுமினி மீட்டெல்லாம் வைக்கிறேன் அப்படின்னாங்க, கண்டிப்பாக நம்ம லைஃப் ஃபுல்லாக இந்த காண்டாக்ட் இப்படியே இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு எப்போவுமே நமக்கு கூட இருக்கக்கூடியது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று தாங்க. அதுக்காகத்தாங்க இந்த அலுமினி மீட்டெல்லாம் நம்ம வைக்கிறது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு லைஃப் ஃபுல்லாக எப்போவுமே எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தாங்க இந்த அலுமினி மீட்டெல்லாம் நம்ம வைக்கிறதுங்க.
நம்ம இப்போ கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட அடித்த லூட்டி, காலேஜில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்துங்க மறக்கவே முடியாதுங்க லைஃப்பில். ஒவ்வொருத்தரும் பார்த்து பேசி சிரிச்சுட்டு அவங்கவுங்க இப்போல்லாம் வந்து எல்லாம் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு ஏதாவது ஒரு வெளியூரில் இருப்பாங்க, ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்துட்டு அவங்களோட இப்போ இருக்கிற மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு, படித்தப்போ இருந்த மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு செம்மையாக இருந்துச்சுங்க அந்த நாள் வந்துங்க. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு ஃப்ரெண்டு உள்ள ஆகிட்ருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து உள்ளே போகலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. அப்படியே இந்த நேரம் அந்த முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் பார்க்கும்போதுங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் வருவாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் பஸ்ஸில் வருவாங்க. நம்ம காலேஜ் பஸ்ஸில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்து பஸ் உள்ள காலேஜுக்கு முன்னாடியே போய் இறங்கிக்கலாங்க. பஸ்ஸில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த நேர் முன்னாடி நின்று தான் இறங்கி நடந்து வருவாங்க. அந்த ஞாபகமெல்லாம் வந்துங்க அப்படியே இருக்குங்க. ஒரு மறக்க முடியாத பசுமையான நினைவுகள். எல்லோரும் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்மளாம் மீட் பண்ணுறா அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரோடைய ஃபேஸ்லேயும் வந்து அந்த ஹாப்பினஸ் பார்க்குறப்பங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அவங்களோட லைஃப்பில் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தது, அது எப்படி திரும்ப மறுபடியும் நம்ம வந்து மெமரிஸுக்கு கொண்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு இதில் சூப்பராக இருந்துச்சுங்க. லைஃப்பை வந்து திரும்பவும் காலேஜ் லைஃப்பை ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேங்க. இதை விட என்னங்க வேறு லைஃப்பில் கிடைக்க போகுது. அவங்க என்னென்ன ஒரு மெமரிஸை வந்து காலேஜ் படிக்கும்போது இருந்துச்சோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. அவ்வளோ ஹாப்பி. எல்லாத்தோட ஃபேஸில் பார்த்திங்கனாவே கண்டிப்பாக தெரியும். எல்லாமே ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு லைஃப் செட்டில் ஆகிருப்பாங்க, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து அந்த டைமிங்கெலாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து எல்லாம் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. குட்டீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டுங்க அந்த டைமை ஒதுக்கி வந்தாங்கும்போது அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சுங்க. ரொம்ப லாங்லேருந்தும் வந்தாங்க எல்லாருமே வந்து. ஏன்னா பக்கத்துலேருந்தும் வரவும் சொல்ல முடியாது, எல்லாருமே வந்து லாங்லேருந்தும் நிறைய பேர் வந்தாங்க. எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் எல்லாத்தோட ஃபேஸ்லேயும் வந்துங்க. சூப்பருங்க. இந்த லைஃப் வந்து திரும்பவும் அடுத்து ஒரு நெக்ஸ்ட் மீட் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்து இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஜாயின்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்டாக வரப்போ வந்துங்க அடுத்து இன்னொரு ஃப்ரெண்ட் எப்போ வராங்க, இன்னொரு ஃப்ரெண்ட் எப்போ வராங்க அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்துச்சுங்க. இந்த ஒரு அலுமினி மீட் வந்துங்க செம்மையாக போச்சுங்க. அப்படியே நம்ம அடுத்து அப்படியே வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது வந்துங்க இதை விட சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த நேர் வந்து நிறைய சேஞ்ச் ஆகிருந்ததுங்க காலேஜில். நம்ம நாங்களாம் படிக்கும்போது ஒரு 4th பேட்ச் இல்லைன்னா 5th பேட்சாக இருந்திருப்போம்னு நினைக்கிறேங்க. நாங்கள் அப்போ தான் வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிங்க. அப்போல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு 60 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட தான் ஒரு கிளாஸில் இருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ 60 மெம்பர்ஸில் ஒரு 30 மெம்பர்ஸ் 40 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட கான்டாக்டில் இருக்காங்க. மீட்டுக்குன்னு சொல்லிங்கன்னா நம்ம ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட வந்தாங்க. எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து காண்டாக்ட் பண்ணிங்க, நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணி எப்போ அப்படின்ட்டுங்க அவங்களோட அந்த நாள் ஒர்க்கெல்லாம் வந்து மாற்றி வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அவங்கவுங்க கிட்ஸை எடுத்துக்கிட்டு அந்த சூழ்நிலையிலையும் வந்து அவங்களாம் குழந்தைய எடுத்துகிட்டு வரும்போது வந்துங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து எல்லாம் இப்படியெல்லாம் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கும்போதுங்க நம்ம லைஃப்பில் வந்துங்க எப்போவுமே நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தாங்க கூட வரும். அது எப்போவுமே வந்து என்ன ஒரு லைஃப்பில் ஒரு எதுவாக இருந்தாலுமே வந்துங்க நம்ம கூட நிற்கிறதுங்கிறது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தாங்க கூட வந்து நிற்கி. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம லைஃப்பில் எப்போவுமே கூட இருக்கணுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஒரு அலுமினி மீட் வச்சு எல்லாருமே ஒரு ஹாப்பியாக ஷேர் பண்ணிவிட்டு எப்போவுமே காண்டாக்டில் இருந்துட்டு ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்டர் ஆகிட்டாங்க.
இப்படியே ஒவ்வொரு ஃப்ரெண்டும் வரும்போது அந்த ஃபேஸில் வந்து அவ்வளோ ஹாப்பினஸ்ங்க. 2010 முடிச்சுட்டு எல்லாம் கடைசியாக மீட் பண்ணிவிட்டு வெளியில் போகிறோம். அதுக்கப்புறம் யாரையும் பார்க்கறக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கலிங்க. அதுக்கப்புறம் 2025 அந்த வாய்ப்பு வந்து நம்ம கிடைச்சிது அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பிங்க. ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஆசைங்க. ஹாப்பிங்க. இந்த மரமெல்லாம் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது வந்துங்க பேக் சைடு இருக்கிற மரமெல்லாம் வந்துங்க அப்போ தான் வச்சு கொஞ்சம் 2-3 வருஷமாட்டு இருந்ததுங்க. அந்த மரமெல்லாம் இப்போ பெருசாகி நிற்கிறத பார்க்கும்போதுங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. உள்ளே என்ட்ராகும்போது இந்த ரோடு இதெல்லாம் பார்க்கும்போதுங்க எல்லாம் புதுசாக இருக்குங்க. அந்த காலேஜில் வந்து நம்ம படிச்சுட்டு வெளியே போகும்போது இது இல்லை இப்போல்லாம் வரும்போது எவ்வளோ வளர்ந்துருச்சு அப்படிங்கும்போது இப்போ ஹாப்பிங்க. இந்த போர்டெல்லாம் பார்க்கும்போதுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஐ லவ் மகாராணின்னு வச்சுருக்கும்போதுங்க இப்போ அதெல்லாம் போய் பார்த்துட்டு எவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சு காலேஜ் அப்படின்ட்டுங்க. இப்படி இந்த என்ட்ரன்ஸில் இப்படி தான் நடந்து போவாங்க காலேஜுக்குள்ளே. அவ்வளோ ஹாப்பி. நம்ம எப்படின்னு 2007 உள்ளே என்ட்ரானமோ அதே மாதிரி புல் என்ட்ராகிறோம் பாருங்க எவ்வளோ சந்தோஷத்தோட. அப்படியே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு ஹாப்பியாக உள்ளே போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக உள்ளே போய் காலேஜை இன்னும் நல்லா சுற்றி பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பஸ்ஸில் போன மெமரிஸ் தாங்க. காலேஜ் போகும்போது கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னோம்னா காலேஜ் பஸ் வந்துடும். அவசரமாக காலேஜ் பஸ்ஸில் பிடிச்சி நம்ம காலேஜுக்கு போகணுங்க வேகமாக. காலேஜ் பஸ் அப்படிங்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே வந்துடுங்க. ப்ரைவேட் பஸ்ஸில் வரவங்க வந்து அந்த ப்ரேயரெல்லாம் நடக்குங்க. அப்போ வேகமாக ஓடி வருவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் நமக்கு அப்படியே உள்ளே போய் ஷேர் பண்ணும்போதுங்க ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் சொல்லும்போது இங்கே தான் ப்ரேயர் நடக்கும், இங்கே வந்து ப்ரேயர் நடக்க நம்ம வேகமாக ஓடி வருவோம் அப்படின்னு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து இந்த லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம அப்படியே வந்து காலேஜ் எல்லாம் வந்து சுற்றி பார்ப்போங்க. அலுமினி மீட் அப்படிங்கிறது வந்துங்க எடுத்தோடனே வைக்க முடியாதுங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற ஒர்க்கெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அந்த டைமிங்கு அந்த பிளேஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றது தாங்க இங்கே பெரிய விஷயமே வந்துங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணி அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுங்க. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பிங்க எங்களுக்கு. பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஜாயின்ட் ஆகிறாங்க. இப்படியே ஒவ்வொரு ஃப்ரெண்டாக ஜாயின்ட் ஆகிறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அதையும் பார்த்துட்டு அவங்களோட நேமு எல்லாம் வந்து அந்த கிளாஸில் பண்ண ஒரு மெமரிஸு நினைவுகள் எல்லாமே அப்பப்போ பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் வர ஆரம்பிச்சிருங்க. இன்னும் நிறைய மெமரிஸ் இருக்குங்க. இன்னும் நிறைய மெமரிஸ்லாம் நம்ம பார்க்கலாங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு பார்ட் 2 அந்த மெமரிஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்ட் 2வாக வருங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் பார்ட் 2 மெமரிஸை. இன்னும் இதே மாதிரி நிறைய என்ஜாய்மெண்ட் பண்ணினதெல்லாம் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக நம்ம சேனல்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த கல்லூரி காலங்கள் தாங்க நமக்கு பொக்கிஷமான காலங்கள். கண்டிப்பாக அதை இன்னும் நிறைய அலுமினி மீட் மெமரிஸ் நிறையா நடந்ததுங்க. கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ.